जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव ललितानंदा जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव ललितानंदा जय विजयी भव जय विजयी भव श्यामानंद प्रिय ललितानंदा जय विजयी भव जय विजयी भव श्यामानंद प्रिय ललितानंदा श्यामानंद प्रिय ललितानंदा भूमानंद प्रिय ललितानंदा जय विजयी भव जय विजयी भव जय विजयी भव ललितानंद श्यामानंद प्रिय ललितानंद भूमांबा प्रिय ललितानंद सद्गुरु ललितानंद नाथ सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् सदा सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् सदा सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् सदा श्यामानन्देन धृतस्य श्यामानन्देन धृतस्य धृतस्य गुरुवर वरेण्यस्य मुदा अस्मद्गुरुवर वरेण्यस्य सदा सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् सदा कामादिरहितस्य च कादिविद्या स्वरूपिणे कामादिरहितस्य च कादिविद्या स्वरूपिणे सामादिवेद ज्ञानिने सामादिवेद ज्ञानिने अस्मद्गुरुनाथ सामादिवेद ज्ञानिने अस्मद्गुरुनाथ सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् प्रज्ञाधृतभासमान प्रज्ञाधृतभासमान ज्ञान प्रज्ञाधृतभासमान ज्ञान विग्रह रूपिणे पूर्ण ज्ञान विग्रह रूपिणे अज्ञान ध्वान्तकारिणे अज्ञान ध्वान्तकारिणे अस्मत् श्री सद्गुरु ललितानंद नाथ दासस्य दासोऽस्म्यहम् सदा
சத்குரு லலிதானந்தநாதருடைய எவர் தாசரோ அந்த தாசருக்கும் தாசனாக இருக்கின்றேன் சதா காலமும். எவர் ஷியாமானந்தரால் ஆட்கொள்ளப்பட்டு உயர்ந்த ஸ்ரீ குருவாக உலகோர் போற்றும் சகல சக்தி மண்டலங்களும் கொண்டாடும் குருவரத வரைஞராக இருக்கின்றாரோ அப்பேற்பட்ட லலிதானந்தநாதருடைய தாசருக்கு தாசராக விளங்குவதில் பெருமை கொள்கின்றேன். காமாதி ரஹிதஸ்ய காமாதி ஷட் ரிபுக்கள் அண்டாத உயர்நிலையிலே சஞ்சரிக்கும் காதிவித்யா ஸ்வரூபினே காதிவித்யா ஸ்வரூபமாகவே ஆகிவிட்ட சாமாதி வேதஞானினே சாமம் முதலான 4 வேதங்களிலும் உயர் பிரஜை உடையவராக இருக்கின்ற அஸ்மத் குருநாதஸ்ய எங்களுடைய குருநாதரான சத்குரு லலிதானந்தநாதரின் தாசருக்கு தாசராக ஆவேன். பிரக்ஞாதிருத்த பாசமான உயர் ஞானத்தினால் ஏற்படுகின்ற ஞானசோபை நிறைந்ததான ஞான விக்கிரக ரூபினே ஞானமே உருக்கொண்ட ஒரு பேர் அழகு சொட்டும் திருமேனி கொண்டவர் அக்ஞான துவாந்தகாரேனே அடியார்களின் அக்ஞானத்தை அந்த போக்கவியலாத அழுக்கை நீக்கக்கூடியவர் எவரோ அஸ்மத் ஸ்ரீ குருநாதஸ்ய எங்களுடைய ஸ்ரீ குருநாதரான லலிதானந்தநாதரின் தாசருக்கு தாசராக ஆவேன். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ நமோ குருப்யः. ஐங்கார ஹ்ரீங்கார ரஹஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதனீभ्याம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாभ्याம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ நமோ குருப்யः. உயர்ந்ததான ஸ்ரீ வித்யா பத்ததியிலே பிரம்மாதிகளுக்கு துல்லியமான பிரம்ம வித்யை அறிந்த பிரம்ம வித்யிலே பல்வேறு உயர்ந்த கிரந்தங்களை செய்து அருளிய வம்ச ரிஷிகளுக்கு மற்றும் நமது குருமார்களுக்கு நமஸ்காரம். ஐங்கார ஹ்ரீங்கார ரஹஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதனீभ्याம் நமோ நமः ஸ்ரீ குருபாதுகாभ्याம். சாக்த திலகங்களுக்கு குருநாதர் குருபாதுகா மந்திரத்தை போதிக்கின்றார் அவனுடைய தகுதிக்கேற்றவாறு. அப்பேற்பட்ட குருபாதுகைகள் எது என்றால் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியுக்த பஞ்சதசியின் சாரத்தை இங்கு கூறுகின்றார். ஐங்காரம் ஹ்ரீங்காரம் இவற்றின் ரகசியமயமான ஸ்ரீங்காரத்தின் கூடார்த்த உயர்ந்ததான அர்த்தம் பொதிந்த மறைபொருள் பொறிந்த மகாவிபூத்தியா உயர்ந்ததான ஞானத்தினாலே ஓங்கார மர்ம பிரதிபாதனீभ्याம் ஓங்காரத்தின் பிரணவாகாரத்தின் வேதத்தின் முழுமது பொருளான பிரணவாகாரத்தின் அந்த சப்தத்தின் மர்மங்களை பிரதிபாதனீभ्याம் பிரதித்வனி செய்வது போல் அமைந்துள்ள நமோ நம ஸ்ரீ குருபாதுகாभ्याம் அப்பேற்பட்ட குருபாதுகைகளை நாம் இங்கு நமஸ்கரிக்கின்றோம். தேயம் சஸ்வத் நயன சுகதம் மல்லிகாஜ்ஞை சுமைச்ச பிரேம்ணா பக்தைஹி விவச ஹ்ருதயைஹி அச்சிதம் பாஷ்பபூரைஹி ஆச்சார்யாம்போருஹ பதயுகாலங்கிருதம் மூர்த்னிதார்யம் யஸ்மத் கௌட்டும்பிகதனமிதம் பாதுகாத்வந்த்வமீடே. தியேயம் சஸ்வத் சதா காலமும் தியானிக்க வேண்டியது. நயன சுகதம் கண்களுக்கு விருந்தாக இருப்பது. மல்லிகாத்யை சுமைச்ச மல்லிகாதி சுகந்த புஷ்பங்களால் சூழப்பெற்றது. பிரேம்னா பக்தைஹி பிரேமையின் மிகுதியினாலே பக்தர்களால் விவச ஹ்ருதயைஹி தன் வயமிழந்த உண்மையான பக்தர்களால் அர்ச்சிதம் பாஷ்பபூரைஹி கண்களிலிருந்து பெருகுகின்ற ஆனந்த கண்ணீரினால் நனைக்கப்பட்டது. ஆச்சார்யாம்போருஹ உயர்ந்ததான குருநாதரின் திருவடி தாமரை பதயுகாலங்கிருதம் அந்த தாமரை திருவடி தாமரை ஏறி அமர்ந்தது, அதனால் அலங்கரிக்கப்பட்டது. மூர்த்னிதார்யம் நம் சிரசிலே சூடப்பெற வேண்டியது. ஹஸ்மத் கௌட்டும்பிக தனம் இதம் எங்களுடைய குடும்பத்தின் தனமான குடும்ப சொத்தான பாதுகாத்வந்த்வமீடே உயர்ந்ததான அந்த பாதுகைகள் என்கின்ற அந்த இரு ஞான பறவைகள் அவற்றை ஈடே தியானிக்கின்றேன். பரானந்த அந்தேவாசினம் ஸ்ரீ பரானந்த ஸ்வரூபினம் பரமானந்த தந்த்ரோஜ்வலம்
ஷியாமானந்த குரும் பஜே. ஸ்ரீ வித்யாந்தநாதர் சித்த குருநாதர், தத்பதாஸ்ரித பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர், தத்பதாஸ்ரித பரானந்தநாதர், பராம்பா சமேத பரானந்தநாதர். அப்பேற்பட்ட பரானந்த அந்தேவாசினம், பரானந்தநாதரின் அந்தேவாசியாக ஸ்ரீபரா ஆனந்தஸ்வரூபினம், பர ஆனந்த ஸ்வரூபியாக எவர் விளங்குகின்றாரோ, பரமானந்த தந்திரோஜ்வலம், பரமானந்த தந்திரத்தின் உஜ்வல நீலமணியாக எவர் விளங்குகின்றாரோ, ஷியாமானந்த குரும் பஜே. அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதரை நமஸ்கரிக்கின்றேன். ஷியாமானந்த பதம்போஜ மதுபாயித மானசம், ஷியாமம்பா பிரியங்கரம் லலிதானந்தநாதம் நமஹ. ஷியாமானந்த பதம்போஜ, பரானந்தநாதரின் அந்தேவாசியாக ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தநாதரின் பத அம்போஜ திருவடி தாமரைகளிலே மதுபாயித மானசம், தம் மனம் எனும் அந்த வண்டை அந்த தாமரையிலே மொய்க்க வைத்தவர். சூரியன் இருக்கும் பொழுது தாமரை மலர்ந்திருக்கும், சூரியன் மறைந்து விட்டால் தாமரை மூடிக்கொள்ளும், விகசித்த தாமரை கவிழ்ந்து கொள்ளும். அப்பொழுது அதிலே சென்று ஞானத்தேனை பருகச் சென்ற நம் குருநாதராகிய வண்டு அதிலேயே மொய்த்து அந்த இரவு பூர தனது ஜென்மா பூர அந்த திருவடி தாமரையிலேயே லயித்த மனமுடையவராக அந்த வண்டாகவே மாறினவர். ஷியாமாம்பா பிரியங்கரம், ஷியாமாம்பாவுக்கு மிகவும் பிரியமானவர். லலிதானந்தநாதம் நுமஹா. அப்பேற்பட்ட லலிதானந்தநாதரை நுமஹா நமஸ்கரிக்கின்றோம். ஸ்ரீ வித்யாந்தநாதர் சித்த குருநாதர், தத்பதாஸ்ரித பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர், தத்பதாஸ்ரித பரானந்தநாதர், பராம்பா சமேத பரானந்தநாதர். அப்பேற்பட்ட பரானந்த அந்தேவாசினம், பரானந்தநாதரின் அந்தேவாசியாக ஸ்ரீபரா ஆனந்தஸ்வரூபினம், பர ஆனந்தஸ்வரூபியாக எவர் விளங்குகின்றாரோ, பரமானந்த தந்திரோஜ்வலம், பரமானந்த தந்திரத்தின் உஜ்வல நீலமணியாக எவர் விளங்குகின்றாரோ, ஷியாமானந்த குரும் பஜே. அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதரை நமஸ்கரிக்கின்றேன். ஆனந்த சித்கணோ தேவஹ ஆசிஷாம் பதிரீஸ்வரஹ உபகர்ஷகோ பக்தானாம் அபிதீமஹி சாஸ்வதம். ஆனந்த சித்கணஸ்வரூபியாக சதா உல்லாச ஸ்வரூபியாக ஷியாமானந்த ஸ்மரணமயமாக இருக்கக்கூடிய தேவாஹா குருநாதர், ஆஷிஷாம் பதிரீஸ்வரஹா, தன்னை அண்டியவர்களுக்கு தன் ஹிருதயாந்தர்கதத்திலிருந்து எழும்புகின்ற கருணை அலைகளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நல்லாசிகளை வழங்குவதில் ஈஸ்வரருக்கு துல்லியமானவரும், உபகர்ஷகோ பக்தானம், தன் பால் தன்னுடைய நிஜ அடியார்களை தானாக ஈர்ப்பவர் எவரோ அப்பேற்பட்ட குருவரியரான லலிதானந்தநாதரை அபிதீமஹி சாஸ்வதம், அவரை சதா காலம் அண்டி இருப்போமாக. பாரதே புண்ணியக்ஷேத்ராணம் தர்ஷகோயம் அநாகசஹ ஔதார்யாச்சார்ய சம்பன்னம் ஸ்மரேதுஷசிரன்வகம். பாரதமெங்கும் புண்ணியக்ஷேத்திரம் அவ்வனைத்தையும் தரிசிப்பதில் தன்னிகரற்ற ஈடுபாடு கொண்டவர், சுலபமானவர், ஔதாரிய சித்தரான குருவரியரை பஞ்ச உஷத்காலத்திலே எழுந்தவுடன் ஸ்மரிப்போமாக. சிதா கண்ட மதுப்ளவைஹி மிஸ்ருத மிருதுபாஷிணம் வபா பரிமளோல்லாசம் ஸ்மரேதுஷசிரன்வகம். நல்ல இனிமையான கற்கண்டை வாயிலே இட்டு அந்த வாயில் அது ஊற ஊற ஏற்படுகின்ற தீஞ்சுவை பெருக்கு போன்ற மிருதுபாஷி பரிமளம் மிக்க திருவாய் மலர்ந்தருள்பவரான நமது குருநாதரை பஞ்ச உஷத்காலத்திலே ஸ்மரிப்போமா. அஜ்ஞானத்வந்த வித்வம்சம் கோட்டி சூரிய சமாகிருதி பாக்யவந்தைவ லப்யம் ஹி தத்பத ரஜவர்மிதம். அஜ்ஞானம் எனும் இருளை நீக்கி அருள்பவர் எவரோ, கோடி சூரிய பிரகாசனை போர் ஒளிர்பவர் எவரோ, பாக்யம் நிறைந்த உத்தமாதிகாரிகளுக்கே சொந்தமானவர் எவரோ, அப்பேற்பட்ட குருநாதரை நாம் விடுவதற்காக விடியலிலே நினைப்போமாக.
शुद्धस्फटिकसङ्काशं श्वेतं शुकं च दारिणं சந்தனாலிப்தசத்பாலம் ஸ்மரேதுஷசிரண்வகம். சுத்த ஸ்படிகம் போன்ற உயர்ந்ததான வெண்ணிற ஆடை, தூய நல்ல ஆடையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பொழுதும் மிகவும் தூய்மையான மேலாடையை அணிந்திருப்பார். அது சித்த சுத்தியை காண்பவருக்கும் நல்கும், அவருடைய சித்த சுத்தியை பிரதிபலிக்கும், உயர்ந்த ஞான பெருக்கினை ஏற்படும். சுத்த ஸ்படிகம் போன்ற உயர்ந்த உண்மையான வெண்ணிற தூய மேலாடையை அணிந்து கொண்டு சந்தனாலிப்த சத்பாலம் அழகான பிறைச்சந்தனை போன்ற திருநுதலிலே இடப்பட்ட சந்தனத்தை தரித்தவராக இருக்கின்ற குருநாதரை ஸ்மரேது உஷசிரண்வகம். விடியலிலே நாம் நினைப்போமாக. ஞானபூர்ணம் மகாபூர்ணம் சிந்தாசோக நிவாரிணம் சின்மயானந்த சம்பூர்ணம் ஸ்மரேதுஷசிரண்வகம். எவர் ஞானபூர்ணராகவும் மகாபூர்ணராக சகல சாஸ்திர விற்பன்னராக வேதமாகட்டும் நாதமாகட்டும் கீதமாகட்டும் மோதமாகட்டும் மௌனமாகட்டும் மௌனமாகட்டும் தியானமாகட்டும் அனைத்திலும் மகாபூர்ணராக மகாசமுத்திரத்தில் அலைகள் இல்லாது அமைதியாக இருப்பது போல் சதா அமைதியிலே திளைத்து கொண்டு சிந்தாசோக நிவாரிணம் பக்தர்களின் சிந்தை சோகம் இவற்றை நீக்கி அருள்பவராக எவர் சின்மயானந்த சம்பூர்ணம் சின்மய பிரம்மஞான வஸ்துவை சம்பூர்ண மனதை உடையவராக இருக்கின்றவரை காலையிலே நாம் ஸ்மரிப்போமாக. சம்சாராமயதாரிணம் விசுத்த ஞான ரூபிணம் சின்மயானந்த சம்பூர்ணம் ஸ்மரேதுஷசிரண்வகம். சம்சாரம் என்கின்ற துக்கமயமான இந்த பவக்கடலை தாண்டுவிப்பவர் எவரோ, விசுத்தமான உயர்ந்த சுத்த ஞான ஸ்வரூபியாக இருப்பவர் எவரோ, சின்மயமான பரவஸ்துவிலே தோய்ந்த மனதுடையவராக அதே ஓர் உருகொண்டு இருப்பவர் எவரோ, அந்த ஞான சம்பூர்ணரான பிரேம சம்பூர்ணரான பக்தி சம்பூர்ணரான அந்த பரவஸ்துவை நாம் உஷத்காலத்திலே ஸ்மரிப்போமாக. ஞான மார்க்கே ச சன்மார்க்கே சஞ்சகா சஞ்சாரகோ விக்ஞம் நாதம் ஞானானந்த ஸ்வரூபோயம் வசதாம் மே ஹிருதி சதா வசதாம் ஹிருதி மே சதா. ஞான மார்க்கே ச உயர்ந்ததான நிவர்த்தி மார்க்கத்திலே ஞான மார்க்கத்திலே உயர்ந்த சன்மார்க்கத்திலே சஞ்சாரகா சதா காலமும் உழல்பவர் எவரோ, ஞானானந்த ஸ்வரூபோயம் ஞானத்தந்தையாக நம்மை அரவணைப்பவர் எவரோ, பாசதாம் நிதிமே சதா அந்த ஞான ஆனந்த ஸ்வரூபியானவர் நம் குருநாதர் என்னுள் ஒளிரட்டும். ஆதன்வானோ கிருபாமயः தாதவத் போஷிதோ குருः மாத்ருதுல்யோ மமானந்தோ வசதாம் ஹிருதி மே சதா. ஆதன்வானஹா சமப்படுபவர்களால் சூழப்பெற்றவர், கிருபாமயஹா ஆனால் ஈடு இணையில்லாத உயர்ந்த கிருபையின் ஓர் உருவம், தாதவத் போஷிதோ குருஹு பெற்ற தந்தையைப் போல் நம்மை பாலிப்பவர், மாத்ருதுல்யஹா ஆனால் தாயைப் போல் அரவணைப்பவர், மமானந்தஹா அவர் திருவடியிலே நாம் சிரசை வைத்துவிட்டால் போரும் ஆனந்தம் பேரானந்தம் பூர்ணானந்தம் நம்முள்ளே ஸ்புரிக்கும். பாசதம் மே ஹிருதி சதா பேர்பட்ட குருமூர்த்தி என்னுள்ளே ஒளிரட்டும். அத்தியாத்ம பாவ போஷகோ தேகாத்மா பாவ முக்திதஹ அத்தியாத்ம நிலையானந்தஹ வசதம் ஹிருதி மே சதா. அத்தியாத்ம பாவ போஷகா அத்தியாத்ம நிலைய என்று தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் ஒரு ஞான சர்ச்சை ஞான சல்லாபத்திற்கென்று ஒரு கோவிலை அமைத்தார். அந்த அத்தியாத்ம பாவத்தை போஷிப்பவராக நம் குருநாதர், அந்த பாவத்தை வளர்ப்பவராக, அது நம் இடையே பெரிய ஆலவிருட்சமாக ஏற்படுவதற்கு வழிகாட்டியாக தாத்தவத் போஷிதோ தேக ஆத்மபாவ முக்திதா நமது தேகம் ஆத்மபாவம் இவற்றில் நாம் உழலாது தேகாத்மபாவ முக்திதஹா தேகம் ஆத்மபாவம் இதிலே சற்றும் பாராது முக்தியை அடைவதற்கே வழிகோலுபவராக அத்தியாத்ம நிலையானந்தஹா தான் இருக்கும் இடத்திலே அத்தியாத்ம ஞானம் என்கின்ற உயர் ஞானம், அதன் ஈர்ப்பு, அதன் பெருமை, அதன் மகத்துவம், அதன் மகிமை இவ்வனைத்தும் நிறைந்ததான சுகந்தமயமான ஞான சுகந்தமயமான அந்த சன்னிவேசத்தை நமக்கு அடிக்கடி வர்ஷிப்பவரான குருநாதர்
வசதம் ஹிருதிமே சதா. சாதுக்களுடைய சங்கத்தை நம்மிடையே வளர்ப்பவரான குருநாதரை நாம் ஸ்மரிப்போம். கலசங்கஹரோ சங்கரோ சிவசங்கரஹ சுஜன சங்க பிரேரகஹ வசதம் ஹிருதிமே சதா. கலசங்க துஷ்ட சங்கம், அது நம்மை அண்டாது ஓடச் செய்பவர் எவரோ. சங்கரஹா நன்மையை சதா காலம். சங்கரோதீதி சங்கரா. சம் என்றால் உயர்ந்ததான நன்மையின் பெருக்கு, அதை சதா காலம் செய்வர் எவரோ அவர்தான் சங்கரர், அவர்தான் சிவசங்கரா, பரசிவமைப்பொருள். சுஜன சங்க பிரேரகா. பேர்பட்ட ஞான மார்க்கத்திலே, உயர்ந்த சன்மார்க்கத்திலே சதா காலமும் உழன்று கர்மாசயங்கள் அழிந்த நிலையிலே காமசித்தி பெற்றவனாக, ஆத்மாராமனாக தன்னில் தான் ரமிப்பவராகிய உயர்ந்த ஞான நிலையை எட்டிய சாது சங்கத்தை நமக்கு தந்து அதிலே ஈடுபடுமாறு நம்மை பிரேரித்து நமக்கு வழிகாட்டுகின்ற குருநாதர். வசதம் ஹிருதிமே சதா. அப்பேற்பட்ட குருநாதர் என்னுள் ஒளிரட்டும். ஞான மார்க்க பிரணேதாரோ கௌள மார்க்க சுபங்கர பக்த விருந்தவசங்கரோ ஹிருதிமே சதா. ஞான மார்க்கத்திலே நீ உழல்வாயப்பா. அந்த ஞான மார்க்கம்தான் சாது சங்கத்துக்கு வழிபடும். அப்பேற்பட்ட உயர்ந்த கௌள ஆச்சாரியர்கள் மகாத்மனாய் எனகதச பக்தாகா என்றபடி இந்த கௌலாச்சாரியர்கள் சென்ற உயர்ந்த ராஜபாட்டையிலே நீ பீடுநடை போடுவாய் சுபங்கரஹா என்று நமக்கு சுபமான ராஸ்தா. இதுதான் வழி, இதுதான் உயர்ந்த பாதை. இதிலே இந்த ஞான பாதையிலே சென்றால் ஞான பூமியை சென்றடைவாய். ஞான தபோவனத்தில் நீயும் ஈடுபடுவாய். ஞானானந்தனாகவே நீ ஆவாய் என்று சதா நம்மை பிரேரித்து, நம்மை வழிகாட்டி, நமக்கு போஷித்து, நம்மை பாலித்து, நம்மை அரவணைத்து, நம்மை உடனிருந்து வழிகாட்டுகின்ற அகர்த புஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலோ சன்னத்தா கவசி கட்டி என்று ராமபிரானியும் லக்ஷ்மணியும் கூறுவது போல் பக்தர்களுக்கு எவ்வாறு அவர்கள் சர்வரட்சை செய்கின்றார்களோ அதுபோல் குருநாதன் முன்னும் பின்னும் இருந்து நம்மை வழிகாட்டுகின்றான், காத்து வழிகாட்டுகின்றான், பாலித்து வழிகாட்டுகின்றான், போஷித்து வழிகாட்டுகின்றான், அரவணைத்து நமக்கு நல் வழியை இதுதான் அப்பா பிடித்துக்கொள் என்று காட்டுகின்றான். பக்த விருந்த வசங்கரஹா. உயர்ந்ததான சித்த புருஷர்களை, அவர்களுடைய சம்சர்க்கத்தை, அவர்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை தன்பால் ஈர்த்து தான் கொடுத்து மகிழ்பவன் குருநாதன். வசதம் ஹிருதிமே சதா. பேர்பட்ட குருநாதருக்கு என்ன செய்ய வேண்டும்? சத்பக்திம் குரு சேவையா. உயர்ந்ததான சத்பக்தியை, ஈடில இல்லாத சத்பக்தியை, தன்னிகரற்ற தூய்மையான பக்தியை. இவன் செய்யும் பக்திற்கு ஈடு உண்டோ, இணை உண்டோ, இவனைப் போல் செய்வாருண்டோ என்று உலகம் திரும்பி பார்க்குமா போலே குரு சேவையிலே சதா தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஷாமாந்தருடைய திருவடிவாரமே கதி என்று அவருடைய அந்தேவாசியாக ஷாமாம்பாக்கு சேவை செய்வதையே தன்னுடைய முழுமூச்சாக, தான் உபாசிக்கும் பரதேவதை அந்த தாயார் ஷாமாம்பாதான் என்ற சந்நேமம், அந்த உயர்ந்ததான நேமத்தை, அந்த உயர்ந்த ராஜபாட்டையை, அந்த நல் வழியை தத்வதாஷயா, அந்த குருநாதரின் திருவடி சாயா சுகாபர்த்து பதச்சாயா என்றபடி குருநாதனுடைய திருவடி சாயை தான் நமக்கு சுகத்தை தரும். ஏனெனில் வறண்டதான இந்த சம்சாரம் என்கின்ற மறுபூமி, இந்த பெரும் பாலைவனத்திலே நிழல் தரும் ஒரு இடம் ஒதுங்குவதற்கு ஒன்று என்றால் அது குருநாதரின் திருவடிதான். நம்மை கைதூக்கி வழிகாட்டுவதற்கு ஒரு ஹஸ்தாமலகம் தரக்கூடியவர், ஹஸ்தாப்ஜத்தை தரக்கூடியவர், நம்மை கைதூக்கி விடுபவர் எவரென்றால் அது குரு. அவருக்கு சேவை செய்வதனால் நல்ல ஒரு வழியை அவர் காட்டுகின்றார். சன்னாமம் கீர்த்தனாதிபிஹி மனோவாசா காயினா. திரிகரண சுத்தியோடு குருநாதருடைய நாமசங்கீர்த்தனத்தை செய்வதும், அவன் மீது கவிகளை ஏற்றுவதும், அவரை புகழ்வதும், அவருடைய பாடல்களை பாடுவதும், அவர் நினைவை தூண்டுமா போல் அமைகின்ற அவருடைய உருவத்தை தியானிப்பதும், இதையெல்லாம் வழிகாட்டிய உயர்ந்த குருத்வந்தங்கள் ஸ்ரீ லலிதானந்தநாதர், பூமாம்பா. அப்பேற்பட்ட லலிதானந்தநாதரை வர்ணிக்கும் பொழுது பூமாம்பா எனும் நம் தாயை நாம் மறக்கலாமா? சந்நேமம் கீர்த்தனாதிபிஹி சத்பக்திம் குரு சேவையா. தன்னுடைய ஈடு இணையற்ற
லலிதாந்தநாதருக்கு செய்த ஒரு சேவையினாலும் சந்நேமம் தத்பத அஷ்ரயா அவருடைய திருவடிவாரத்தையே புகலிடமாக கொண்டு அனைத்து சாதனையும் செய்து அவரால் போற்றப்படும் உயர்நிலையை அடைந்து சந்நாமம் கீர்த்தனாதிபி நாம சங்கீர்த்தனத்தின் வாயிலாக அந்த நாமத்திலே தான் ஈடுபட்டு அந்த நாமருச்சி பெற்றவளாக சதா குருநாமத்தையே தியானித்து அதையே பாடி அதையே அகம் குழைந்து உருகி நெக்குருகி அந்த ஆனந்த பாஷ்பத்தினால் அவருடைய திருவடியை அபிஷிக்கும் உயர்ந்த குணம் கொண்டு தர்ஷயந்தீம் இவ்வாறு அனைத்தையும் நமக்கு செய்து காட்டிய பஜேத் பூமம் பூமாம்பா எனும் நம் தாயி நாம் மறக்கலாமா? அவருடைய கட்டாட்சம் தானே நம்மை இந்நிலைக்கு கொண்டு விட்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் நினைத்தால் நம் வாழ்வு புது தெம்பு பெறும், புது பொலிவு பெறும், புது ஞான ஸ்பூர்த்தி ஏற்படும், பிரேமமயமான வாழ்வுக்கு ஏற்படும். அவருடைய ஸ்மரணம் ஒன்றே சுகந்தமான ஞான சுகந்தத்தை பரப்பும் மின் காந்தமாக நம்மை ஆக்கும் சக்தி அந்த மாத்ருதேவிக்கே உண்டு. இந்த பூமாம்பாவை ஸ்மரித்து இந்த பாகத்தின் வாயிலாக அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். குருஸ்மரண விமுக்தர்களாக தன்னைத்தான் குருஸ்மரணத்திலே சதா காலமும் ஈடுபட்டு குரு சேவையே நம்முடைய ஒரு மூச்சாக, குருநாமமே நம் வாய்க்கிலே இட்டுக்கொண்ட கற்கண்டாக, குரு சேவையையும் அவருடைய திருவடியை ஆசிரியத்து வாழும் அந்த நேமமுமே நமக்கு வழிகாட்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய குரு பூமாம்பாவை நினைத்து இந்த பாகத்தை அவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். உள்ளத்தொழிந்திடும் சத்குருவே உம்மை மெல்ல மெல்ல அறிவோம், உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். அள்ள அள்ள குறையா ஆனந்தத்தே நதி இந்தவனே, உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். அள்ள அள்ள குறையா ஆனந்த தேனது இந்தவனே, கள்ளமில்லா மனமீவாய் தளர்விலா வாழ்வே மக்கருள்வாய். கள்ளமிலா மனமேவாய் தளர்விலா வாழ்வே மக்கருள்வாய். உள்ளத்தொழிந்திடும் சத்குருவே உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம், உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். வற்றா நதியாம் உமதருட்பார்வை ஓர் தன்மதியாம், வற்றா நதியாம் உமதருட்பார்வை ஓர் தன்மதியாம், உமதருட்பார்வை ஓர் தன்மதியாம். பொற்றாமரை மரவும் பற்றியே பவமிதை வெல்வோமே, பொற்றாமரை மரவும் பற்றியே பவமிதை வெல்வோமே. உள்ளத்தொழிந்திடும் சத்குருவே உமை மெல்ல மெல்ல அறிந்தோம், உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். செல்வம் மண்ணை வேண்டாம் ஞான செல்வமதையேவாய், உயர் ஞான செல்வமதையேவாய். வேண்டுதல் வேண்டாமை தந்தெம்மை பாலித்தருள் வீரே, தந்தியம்மை பாலித்தருள் வீரே. செல்வம் மழை வேண்டாம் ஞான செல்வமதையீவாய், உயர் ஞான செல்வமதையீவாய். வேண்டுதல் வேண்டாமை தந்தெம்மை பாலித்தருள் வீரே, தந்தெம்மை பாலித்தருள் வீரே. உள்ளத்தொழிந்திடும் சத்குருவே உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம், உம்மை மெல்ல மெல்ல அறிந்தோம். அள்ள அள்ள குறையா ஆனந்த தேனது ஈந்தவனே, கள்ளமில்லா மனமீவாய் தளர்வில்லா வாழ்வருள்வாய், என்றும் தளர்வில்லா வாழ்வருள்வாய். जय सद्गुरु चरणारविंद की जय, श्यामानंद भगवान की जय.